நண்பர்களே, இன்னைக்கு நாள் 73. சம்பந்தம் இல்லாம டாம் குரூஸை எதுக்கு காட்டுறீங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு. டாம் குரூஸ் அவர் படம் ஃபுல்லா எப்படி ஓடிட்டே இருப்பாரோ அதே மாதிரி தான் லைஃப் பாய்ஸ் ஓடிட்டே இருக்கும். நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு என்னப்பா ராஜா பகவத் மாதிரி இருக்கீங்கன்னு. சின்ன திருத்தம் திரும்பவும் சொல்றேன். லைஃப் பாய்ஸ் வெளியே பார்க்க தோரணையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள தொங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டேல கஸ்டமருக்கு ஃப்ரேம் ஃப்ளெக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு மானிட்டரை வேடிக்கை பார்த்தோன்னா கண்டுக்க வேணாம் நண்பர்களே. உலான்னு பாட்டை போட்டு உழப்பிட்டு இருந்தான். நம்ம அண்ணன் பாப்பாவை தூக்கிட்டு ஆஃபீஸுக்கு வந்து என்னைய எடுத்த ஃபோட்டோவை எனக்கு எப்போதான் தருவீங்கன்னு கேட்டவர்கிட்ட விரைவில் வந்துரும்னு வாக்குறுதியை கொடுத்துட்டு பாப்பாவை முறைக்க சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தோம். ஆனால் சிறிது நேரம் ஆகியும் பாப்பாவோட முறைப்பு குறையல. பாப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. மாம்பழத்தை நல்லா நாய் கொதறின மாதிரி கத்தி இல்லைன்னு ஸ்கேலை வச்சு உழப்பி எடுத்த நண்பர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டதும் பல்ல மட்டும் காட்டின நண்பருக்கு ஸ்கேலை வச்சு வாயில ஒரு இழுப்பு. 2 பேரும் சண்டை போட்டு மல்லு கட்டி தம்பி வழக்கமான நமுத்த கடலையை போட்டு மிச்ச வச்ச மாம்பழத்தை முடிக்காம விடமாட்டேன். நண்பர் வந்தாலே நகைச்சுவைதான அவனை போட்டு ஆட்டி டிம்ஸு கட்ட பாட்டை போட்டு தினுசா ஆடிட்டு இருந்தவனை சைஸா வீடியோ எடுத்ததை கண்டுபிடிச்சதும் ஆடுங்கன்னு கையை பிடிச்சி ஆட்டி என்னை போட்டு படுத்தாதீங்கடான்னு சைடா மோப்பத்தை போட்டான். இரவு மணி 9:30. கஸ்டமர் புனித நீராட்டு விழா வீடியோவை பார்த்துட்டு இருந்தாங்க. குறியமண்ட தம்பிக்கு க்ளோஸ் போய் லைஃப் பாய்ஸ்னு சொல்லி குறியமண்டையை தடைய விட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு பிஃபோர் ஆஃப்டர்னு கஸ்டமருக்கு போட்டோஸை காட்டினா அவங்க வெக்கத்துல மூஞ்சியை காட்ட மாட்டேன்னு சொன்னதும் ரைட்டு விடுங்கன்னு அவங்களுக்கு ஃபங்க்ஷனில் எடுத்த எல்லா போட்டோஸையும் காட்டி இன்னைக்கு டேவை முடிச்சிட்டோம். ஏன்டெல்லாம் அப்படி பேசக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிருவேன்.